பூசணிக்காயும் மாம்பழத்தையும் வச்சு ஒரு ஸ்மூத்தி செய்ய போகிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூசணிக்காய் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. மாம்பழமும் உடலுக்கு நல்லது, ரத்த விருத்தியாகும். இந்த இது ஸ்மூத்தியோட இந்த பூசணிக்காய் மாம்பழ பல்போட சேர்த்து சியா சீடும் கலந்து சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சியா சீடு வந்து உடம்ப ஸ்லிம்மாக வச்சுக்க யூஸ் ஆகுது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்மூத்திகள்லாம் ஒரு வெயில் காலத்தில் செஞ்சு சாப்பிட்டா மிகவும் ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும். இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்க. இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ பூசணிக்காயை வேக வச்சு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழத்தை அதை துடுப்புன நாளைக்கு எடுத்து வச்சுருக்கேன், தோல் சீவி. இப்போ வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஸ்மூத்தியாக செய்ய போகிறேன் பாருங்கள். எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு தகுந்தாப்புல நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 2 பேருக்கு தகுந்தாப்புல போடுறேன். மிக்சியில் அடித்த ஸ்மூத்தியை எடுத்து டம்ளரில் போடுறேன். தேவையான சீட்டை போட்டு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி ஸ்மூத்தி செஞ்சு வெயில் காலத்தை சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லா இருக்கும். எந்த கஷ்டமும் உடம்புக்கு கொடுக்காது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.